நான் உங்கள் சுகன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது க்ரைம் ட்ராமாவாக அமேசான் ப்ரைமில் வெளிவந்த போச்சர் என்ற வெப்சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மலையாள வெப்சீரிஸ். இப்போ இந்த தொடர் கதையை என்னன்னு பார்க்கலாம். இந்திய வனத்துறை அதிகாரிங்க, தன்னார்வ தொண்டு நிறுவன ஊழியருங்க, போலீஸ்காரங்கன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் அவங்களோட உயிரை பணைய வச்சு இந்திய வரலாற்றுல மிகப்பெரிய யானை தந்தை வேட்டையாடுறவங்களை கண்டுபிடிச்சு அவங்கள என்ன பண்றாங்க, நீதியின் முன்னிறுத்த முயற்சிக்கிறாங்க. இந்த கதை எதுல இருந்து தொடங்குது அப்படின்னா, தந்தங்களுக்காக 18 யானைகளை வேட்டையாடியதாக வேட்டைக்காரன் ஒருவன் வந்து சரணடைவதில் இருந்து தான் இந்த கதை தொடங்குது. இந்த விசாரணை யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்கன்னா, பறவைகள் சரணாலயத்துல பாதுகாவலரா இருக்கிற மாலா கிட்ட தான், அதாவது நிமிஷா சஜயன்ங்கிற இவங்க கிட்ட தான் இந்த விசாரணை ஒப்படைக்கிறாங்க. பாம்புகள் நிபுணரான அலன், ரோஷன் மேத்யூ, வன அதிகாரியான விஜய் பாபு, இவங்க 2 பேரும் இந்த விசாரணையில அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த யானைகளை கொன்றது யாரு, அவங்கள இதை செய்ய தூண்டியது யாரு, இந்த தந்தம் எதுக்கெல்லாம் யூஸ் படுது அப்படின்றது தொடங்குறது விசாரணை பல அதிர்ச்சியான உண்மைகளை வெளிக்கொண்டு வராங்க. 18 யானைகள் என்று தொடங்கிய இந்த விசாரணையில நூற்றுக்கணக்கான யானைகள் கொல்லப்பட்டு வந்தது தெரிய வருது. பிழைப்புக்காக வேட்டையாடுறதுல இருந்து அதிகாரத்துல இருக்கிறவங்க வரைக்கும் வேட்டையாடுறது வர இதுல எப்படிலாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் இந்த விசாரணையில தெரிய வந்துட்டு இருக்கு. அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு மேலிடத்துல இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, நமக்கே தெரியும். அதே மாதிரி இதுல அவங்களுக்கு இருக்க தனிப்பட்ட சவாலுங்க, மேலிடத்துல இருந்து வரக்கூடிய எல்லா அழுத்தத்தையும் சமாளிச்சு எப்படி இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்குதா இல்லையா அப்படின்றது தான் மீதி கதை. கிராபிக்ஸ் காட்சிகள் த்ரில்லர் ஜானர்ல எத்தனையோ வெப்சீரிஸுங்க வந்திருந்தா கூட சூழியலைகள் கத்தியலை அடிப்படையாக வச்சு எடுத்தப்பட்டிருக்கோம். இந்த போச்சர் சீரீஸ் தனித்துவமான ஒரு இடத்தை பெற்றிருக்கு. உண்மையாவே கண்டிப்பா இது ஒரு த்ரில்லிங் இது. ஏன்னா எப்படிலாம் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறாங்க, அதிகாரத்துல இருக்கவங்க தங்களுடைய சக்தியை பயன்படுத்தியும் எப்படிலாம் அதை உடைச்சி அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தராங்க அப்படின்றதுதான் இதுல ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க.